யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமா, பிசாசை விட்டு நம்மளை துரத்துறது ரொம்ப ஈஸியாக இங்கே யாக்கோப்பு எழுதுகிறார். பிசாசை பற்றி பேசிட்டு பிசாசை அவனை பெருசாக காட்டிக்கிட்டு அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. முதல்ல வந்திருக்கிறன்னு துரத்தணும். துரத்துறதுக்கு என்ன வழி? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தாலே போதும். 2 விஷயத்தை இங்கே சொல்றார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எதிர்த்து நில்லுங்கள். நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுனா கர்த்தருக்கு கீழ்படுறது தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது. நீ ஆண்டவருக்கு எதிர்த்து நின்றுட்டு நிறைய பேர் பிசாசுக்கு கீழ்ப்படைந்துடுறாங்க. நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்தால பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறீங்க. அவன் சொல்கிறத நீங்கள் செய்யலை, ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் செய்கிறீங்க. அதை தான் எதிர்த்து நிற்கிறது. ஆண்டவர் சொல்கிறத செஞ்சிட்டோம்னா பிசாசத்தை எதிர்த்து நிற்கிறோன்னு அர்த்தம். இந்த ரகசியம் நமக்கு ரொம்ப புரியணும். பிசாசை துரத்துறது பிசாசை துரத்த தேவையில்ல. கர்த்தருக்கு கீழ்ப்படைந்தால அவனுக்கு அது ஒன்று பிடிக்காது. அவன் பேச்சை கேட்டு அவன் சொல்கிறத காதில் வாங்கிக்காம அசட்டை பண்ணுறது. ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒரு ஈச்சரில் அப்படி சாஞ்சிட்டு தூங்கிட்டே இருந்தாராம். அவரை பயமுறுத்தணும்னு சொல்லி ஒரு பெரிய உருவத்தில் வந்து பிசாசு நின்றுட்டு அவரை பயம் காட்டணுன்னா அது ஏதோ வந்து நிற்குதுன்னு சொல்லி கண்ணை திறந்து பார்த்தா உயரமாக பயங்கரமான உருவத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டு அவரை பயமுறுத்தணும்னு பார்த்தானா. அவர் எழுந்து பார்த்தாரான். நீயா? நீ ஒன்றும் இல்லைன்ட்டு படுத்துட்டேன்னா. சும்மானா நீ பயம் காட்டுன்னு வர, உன்னுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது. நீ என்ன ஒன்றுமே நீயா ஒன்றுத்துக்கும் லாய்க்கலை, நீ என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி எப்போது பலப்படாரு, கண்ணு மூடிட்டு தூங்கிட்டாரான். இதுதான் பிசாசு அசட்டை பண்ணுறது. அவனை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லை. அவன் பேச்செல்லாம் நமக்கு கவனிக்கிறது இல்லை. என்ன, அவனை பெருசாக எடுத்துக்கிட்டு அவன் பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு அவன் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், என் வாழ்க்கையில் சோதிச்சிட்டான், அப்படி பண்ணிட்டான்னு நீங்கள் எவ்வளவாய் அவனை குறித்து பேசிட்டு இருக்கிறீங்களோ அவனுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. அவனுக்கு இடம் கொடுக்குறீங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நில்லுங்கள். யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிகளோ அவங்கள பிசாசு ஈஸியாக வஞ்சித்து அவங்க வழிக்கு கொண்டு போடுவாங்க. கண்ணை மூடிட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்துருங்க. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டாங்களே. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதனாலே எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டார்களாம். எவ்வளோ முக்கியமான அந்த வார்த்தை தெரியுமா? ஒரே விஷயத்தில் தான் அந்த உலகம் சீர்கட்டு போனது காரணம். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் பிசாசு சொன்னதை நம்பி அவன் சொன்னதை செஞ்சதுனால இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தவனாய் தேவனை விட்டு தூர போய் நரகத்துக்கு பாத்திரனாய் மாறிட்டான். அவனுக்காக தேவன் இறங்கி மனிதனாக வந்து அவனுடைய பாவங்களுக்காய் மரித்து அவன் பாவத்தை சுமந்து அவனுக்காக பரிகாரியை மாறி அவர் தன்னுடைய ஜீவனையை கிரயமாய் கொடுத்து கிருபையாய் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி மீட்டெடுத்த இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம பொறுப்பு இல்லாமல் இந்த ரட்சிப்பையும் சரியான முறையில் காத்து கொள்ளாமல் எவ்வளோ பெரிய உன்னதமான வாழ்வை நமக்கு கொடுத்துருக்கிறார். ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு சபைக்கும் வந்து மறுபடியும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லியும் தெய்வ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுடைய ஆளுகையின் கீழ் இருந்தால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் நிலைமை முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மோசமாக இருக்குமா? நாம் முற்றிலுமாக பிசாசிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிய மரணத்தின் மூலமாக. இப்போ நமக்கு ஒரு ஆதாம் இழந்து போன அந்த விசேஷித்த வாழ்க்கையை அவர் நமக்கு திருப்பி கொடுத்துருக்கிறார். இப்போ பிசாசுக்கு நம்ம மேலே அதிகாரம் இல்லை, அவன் மேலே நமக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பிசாசு வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். பிசாசு என்ன பண்ணுறான்?
அவனை பற்றி சில காரியங்களை பார்த்தோம். அவன் முதலாவது தந்திரசாலியாக இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? ஆமாம், அவன் பெரிய ஆளெல்லாம் இல்லை, ஆனால் ஏமாத்துக்காரனாக இருக்கிறான். ஏதாவது ஒரு கதையை விட்டு பொய்யை சொல்லி என்ன நம்மளை நம்ப வைக்கிறது, அப்படியே வர்ணித்து சொல்லுவான். அப்படியே நீ அப்படி ஆகிடுவேன், நீ அதை பிடிச்சிட்டேன்னா இப்படி ஆகிடுவேன், நான் அவரை பிடிச்சிட்டேன்னா இப்படி ஆகிடுவேன், நீ இதை வாங்கிட்டேன்னா அப்படி ஆகிடுவேன். இப்படி அதை பிரம்மாண்டமாய் காட்டி நம்மளை தேவனை விட்டு திசை திருப்புறது. அதில் அவன் ஒரு தந்திரசாலியாக இருக்கிறான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதலாவது. ரெண்டாவது, நம்ம விழிப்பாக இருக்கணும். பிசாசு குறித்த அறிவு நமக்கு என்னன்னா, அவன் ஒரு தந்திரசாலி. ரெண்டாவது, நாம விழிப்பாக இருக்கணும். ஆமாம், பார்சல் வந்தோன்னா அப்பா ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு வாங்கிக்கக்கூடாது. அந்த பார்சல் எங்கேருந்து வந்தது? நிறைய பேர் ஃப்ரீயாக கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக போய் உயிரை விட்டவங்களாம் உண்டு. ஜனத்தொகையில் போய் நெருக்கப்பட்டு இந்த 2000 ரூபாய்க்கு 40 பேர் செத்தாங்களாம். 2005 ஜெயலலிதா அம்மா 2000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு இடத்துல போய் விழுந்து அடித்து கிட்டத்தட்ட அந்த நெரிசலில் கிட்டத்தட்ட 40 பேர் செத்தாங்க. வெறும் 2000 ரூபாய்க்கு தன்னுடைய உயிரை மாய்ச்சிக்கிட்டாங்க. அதனால் இலவசமாக கிடைக்குதுன்னு, இலவசமாக கிடையாது, அங்கே போய் ஏமாந்துடாதீங்க. 2 புடவை 1 வாங்கினா இன்னும் 2 படியும் சேர்த்து விலை போட்டு வச்சுக்கிறான். நம்ம ஜனங்களுக்கு தெரியல. 1 வாங்கின 1 பேருனா 2த்தையும் சேர்த்து ரேட்டு போட்டு தான் 1 வாங்கின 1, அந்த ஒரு புடவைக்கு 2 புடவைக்கு ரேட்டை போட்டு 1 ஃப்ரீங்கிறான். எப்படியோ அவன் யார் தலைனா கட்டிட்டு போகிறான். நம்ம ஜனங்களுக்கு ஃப்ரீனா ரொம்ப மலிவு பொருள்களை வாங்குறதுல ரொம்ப ஈஸி. விழித்திருக்கணும். என்ன விழித்திருக்கணும்? நம்ம சுற்றி என்ன நடக்குது? நாம் தேவனுடைய பிள்ளை. தூங்குகிறவர்களா இல்லை. நாம் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு, கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார். தூங்குகிற வாழ்க்கைன்னா ஏதோ நானும் போகிறேங்க, நானும் வரேங்க, வேலைக்கு போகிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், கொஞ்ச நேரம் டிவியை பார்க்குறேன், சரி கொஞ்ச நேரம் கொஞ்சம் செவம் பண்ணுறேன். இதெல்லாம் ரொட்டீனாக ஒரு காரியம் நடக்குது. எப்போதும் போல போகிறதும் வருதும். ஏன் அந்த உணவு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண வேண்டியது, ஒரு 2 வசனத்தை வாசிட்டு வந்து கேட்டேன், நான் ஜெபம் பண்ணேன் டெய்லின்றது. இதெல்லாமல் ஒரு ரொட்டீனாக நடக்குது. அப்படின்னா நான் எங்கே போயிட்டு இருக்கிறேன்? எதை நோக்கி பயணப்பட்டு கொண்டு இருக்கிறேன்? எதை அடைய போகிறேன்? என்னுடைய லக்கு என்ன? கர்த்தர் எனக்கு எதை காட்டியிருக்கிறார்? நான் யார்? எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? எனக்கு கொண்ட தேவன் என்ன செய்ய நினைக்கிறாரு என்ற ஒரு விழிப்பு, ஒரு தெளிவு உள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. இந்த விழிப்பு நமக்கு இல்லைனாலும் பிசாசு நம்மளை ஏமாத்திடுவான். பிசாசு நம்மளை விழிப்பு உள்ளவர்களாக இருக்கணும். அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது இல்லையா? தேவன் நம்மோடு இருக்கும்போது என்ன நடக்குன்னா, அவருடைய பிரசனை நம்ம கூட இருக்கும். நம்ம கூட எப்போது அவரோட பிரசனை இருக்கும். எப்போ அந்த பிரசனை நம்ம விட்டு போகும்னா, எப்போ அந்த பிரசனை நம்ம இழக்க முடியும்னா, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு உறுதி உங்களோடு இருக்கிற வரைக்கும் அந்த பிரசனை இருக்குங்க. கடவுள் என்னோடு இருக்கிறார்ன்ற அந்த நம்பிக்கையை பிசாசு வெளியே எடுத்துட்டானா, ஏதோ ஒரு இழப்போ கவலையோ கண்ணீரோ சூழ்நிலை பலகீனமோ ஏதோ ஒரு காரியம் வரும்போது, கர்த்தர் உன்னை கைவிட்டாருப்பா, உன் கூட இருந்ததாக நடக்குமா, அவர் இருந்ததாக நடக்குமான்னு சொல்லி என் கூட இல்லைன்றதை நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அந்த பிரசனை ஒன்று போயிடும். பிரசனை நீங்கள் இழந்துருவீங்க. அப்போ என்ன, பிசாசுடைய பிரசனை உங்களுக்குள்ள வரும். பிசாசுடைய பிரசனத்தில் என்ன இருக்குது? தேவனுடைய பிரசனத்தில் என்ன இருக்கிறது? தேவனுடைய பிரசனத்தில் சமாதானமும் சந்தோஷமும் ஒரு தெளிவும் அங்கே எல்லாமே அங்கே இருக்கு. பிசாசுடைய பிரசனத்துக்குள்ள போகும்போது உடனே நமக்கு ஒரு பயம், கவலை, நமக்கு ஒரு நடுக்கம், ஒரு இருள் வந்து சூழ்கிறது. தேவனுடைய பிரசனத்தில் ஒரு வெளிச்சம் இருக்கு. புரிஞ்சுக்கிங்க. நம்மளை தெய்வ பிரசனத்தில் அந்த வெளியே கொண்டு வரதுக்கு அவன் என்ன செய்கிறான் என்றால், கடவுள் நம்மோடு இருக்கிறாரு, கர்த்தர் நம்ம நேசிக்கிறாரு, நம்மேல் பிரியமா இருக்கிறாருன்றத அங்கேருந்து என்ன பண்ணுறான், நமக்கு ஏதோ நடக்கிற காரியங்கள் சூழ்நிலைகளை வைத்துக்கொண்டு உன்னோட இல்லை ஆண்டவர் அப்படின்னு இந்த காரியத்தை சொல்லி அவன் அதை நம்ப வச்சுட்டானா, அதை நீ நம்பிட்டீங்கன்னா, என் தேவன் என்னோடு இல்லை, தேவன் என் ஜெபத்தை கேட்கல, தேவன் என்னை பார்க்கல, அப்படி பார்த்துருந்தா நடக்குமா,
என் ஜெபத்தை கேட்டதுனா இந்த கஷ்டம் எனக்கு வந்திருக்குமான்னு சொல்லி கர்த்தரும் கூட இல்லைன்ற ஒரு சின்ன உணர்வு உனக்குள்ள வர அதை ஒரு போட்ட அந்த வார்த்தையை நீங்கள் நம்பிட்டினா அந்த நிமிஷமே நீங்கள் தேவ பிரசனத்தை விட்டு வெளியே வந்துடுறீங்க. அவர் உங்களை தள்ளலை. என் பிரசனத்தை விட்டு போ, நான் உன் கூட இருக்க மாட்டேன்னு அவர் சொல்லலை. நான் உன்னை விட்டு உன்னை கை ஆமாம் கிறிஸ்துவுக்குள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிற எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு சொந்தமானது தான். இந்த வாக்கு தத்தின்படி ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அப்போ இதை காட்டி என்ன சொல்லுகிறேன்னா, உன்னோட ஆண்டவர் இல்லை என்ற ஒரு உணர்வு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களா, அந்த பிரசனை உங்களை விட்டு நீங்கள் வெளியே வந்துடுறீங்க. உடனே பிசாசனுடைய பிரசனை உங்களுக்குள்ள வருது, ஒரு கவலை. அவ்வளோதான், நான் இவ்வளோ நாள் ஆண்டவரை தேடினமே, ஆண்டவருக்காக ஓன்னு ஓடணுமே, என்னெல்லாம் பண்ணோம், கர்த்தரே நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு. நம்மளோட ஒரு கவலை, இப்படியே போயிடும் நம்ம கதை. இவ்வளோதான் நம்மளோட வாழ்க்கை. பாருங்கள், அப்படியே ஒரு கவலை, ஒரு பயம், இருள், கஷ்டம், சூழ்நிலை இதெல்லாம் காட்டி நம்மளை அப்படியே அவனுடைய இருளுக்குள்ளே நடத்துக்கிறான். ஒரு கவலை, கண்ணீர், இதெல்லாம் பிசாசுடைய பிரசன்னம். தேவ பிரசன்னத்தில் என்ன இல்லை? கண்ணீர் இல்லை. பரலோகத்தில் கண்ணீர் இருக்கா? அதே பரலோகத்தில் இருக்க தேவனுடைய பிரசன்னத்தை நமக்குள்ளே வந்திருக்கு. அப்போது கண்ணீர் தேவ பிரசன்னத்தில் இல்லை. நீங்கள் தேவ பிரசன்னத்தில் தான் அது ஆனந்த கண்ணீராக இருக்கும். அது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு கண்ணீராக இருக்குமே தவிர கவலையை ஏற்படுத்துகிற கண்ணீராக இருக்காது. அப்போ விழித்து இருக்கணும், நம்ம விழிப்பாக இருக்கணும். நான் யாரு, எதுக்கு தேவன் என்னை ரட்சித்தாரு, அவர் ஏன் வந்து ரத்தம் சிந்தினாரு, என்னை ஏன் மீட்டெடுக்கணும், என்ன நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்தில், ஏன் இதெல்லாம் நடக்குது, இது எப்படி சரி பண்ணுறது, இப்படி பல கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். உங்களை விழிப்புள்ளவர்களாய் மாற்றுகிறது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும் படித்து தியானித்து கர்த்தர் உங்களோட பேச நீங்கள் இடம் கொடுக்கணும். அதிலிருந்து கர்த்தர் பேசணும்னு எதிர்பார்த்து நீங்கள் படிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொன்றாய் கற்றுக் கொடுப்பார். நீங்கள் யார், உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களை என்ன செய்ய முடியும், உன்னோட அவர் என்ன செய்வார், இதெல்லாம் பல காரியங்களை கற்று தரும். நமக்கு ஒரு விழிப்பு உண்டாகும். நமக்கு விழிப்பு உண்டாகனா பக்கத்தில் வந்து நிற்கிறது யாருன்னு ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு பார்சல் நமக்கு வருதுன்னா ஏன் வருது, எங்கேருந்து வருது, யார் அனுப்புனதுன்னு ஒரு கேள்வியை கேட்போம். இது எனக்கு சொந்தமானதல்ல, எனக்கு சொந்தமானதல்ல. கல்வாரியிலே இயேசு கிறிஸ்து நமக்காய் மரித்து ரத்தம் சிந்தி அவருடைய தழும்புகளெல்லாம் குணமானீர்கள் என்றார். நம்முடைய வியாதி, இந்த மனிதனுடைய எல்லா மனுஷனுடைய வியாதியும் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து அந்த வியாதியை அவர் சுமந்து அவர் மரித்த போது நம் மேல் இருந்த வியாதியும் அவரோட மரித்து போனது. மரித்து போன அந்த வியாதிக்கு மறுபடியும் ஜீவன் இல்லை, அவரோட முடிந்து போனது. அப்போ அவருடைய மரணத்தோடு மரித்து போன அந்த வியாதி நமக்குள்ள வந்திருக்கிறதுனா அதை நம்ம எதிர்க்கல, அது வேணான்னு சொல்லலை, வியாதியோடு வாழ கற்றுக்கிட்டோம். நீங்கள் அதை வெறுக்கணும். இது எனக்கு சொந்தமானதல்ல, தேவன் எனக்கு சுகத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். வியாதியே உன்னை நான் துரத்துக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கல்வாரியிலே என் தேவன் பட்ட தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன். அப்போ இதான் எதிர்க்கிறது, இதான் சுகத்தை அறிக்கை செய்யணும். சுகத்தை அறிக்கை செய்ய வியாதி உன்னை விட்டு நீங்கிடும். ரொம்ப அருமையாக நமக்கு எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்குரிய கிருபையை ஆண்டவர் வேதத்தில் அந்த அழகாக நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நம்ம விழிப்பாக இருக்கணும். ரெண்டாவது, இடம் கொடாமல் இருக்கணும். அவன் சொல்கிறதெல்லாம் நம்பக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். அப்புறம் எதிர்த்து நில்லுங்கள், அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எதிர்த்து நிற்கணும். ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாகின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்க தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இங்க பாருங்க, இடம் கொடாமல் இருக்க வேண்டியதுல பேசுறேன்னு ஒரு 3 காரியத்தை சொல்லிட்டு அவை எதிர்க்கிறதுக்கு நேராக போகிறேன். இங்க இடம் கொடுக்குறாங்க. எப்படி இடம் கொடுக்குறாங்க? அந்த 1ஆம் வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும்
சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இங்க பாருங்க, வேதம் வந்து நிறைய காரியங்களை வந்து சுருக்கமா எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப ரொம்ப நிறைய காரியங்கள் விலாவரியா எழுதப்படல. சர்ப்பம் வந்து நேரடியா வந்து உடனே வந்து இதெல்லாம் சாப்பிட சொன்னீங்களா? சாப்பிட சொன்னாரா? அப்படின்லாம் ஒண்ணு எடுத்த கேள்வி அப்படி ஒண்ணும் கேட்டிருக்க வாய்ப்பில்ல. அது எப்படி வந்திருக்குன்னா, முதலாவது அதுகிட்ட எப்படி பேசியிருக்கேன்னா, "என்ன ஏவாளக்கா எப்படி இருக்கீங்க? எங்க போனாரு உங்க வீட்டுக்காரு? உன்னை தனியா விட்டு போயிட்டாரா? நீங்க ஒண்டியா இருக்கிறீங்களே." அப்படின்னா அது ரொம்ப அக்கறையா, ரொம்ப பாசமா பேசியிருக்கேன். ஆமா, எங்கேயோ போயிட்டாரு விட்டுட்டு. இப்படி பேச்சு தொடர்ந்து இருக்கும். பேச்சு தொடர்ந்து இருக்கும். ஆமா, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாம் பழத்தை சாப்பிடவான்னு சொன்னார் ஆண்டவர். அப்போ நேரடியா அந்த கேள்வி கேட்டிருந்தா, இல்ல இல்ல அதுக்கு பதில் வேற மாதிரி வந்திருக்கும். இப்படி நைஸா கேட்கும்போது ரொம்ப அக்கறையா உள்ள மாதிரி, எப்படியா? இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் சாப்பிடலாம், இங்க நடுவில் இருக்கிற பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது. இப்படி பாருங்க, அப்படியே கண்டினியூட்டி ஆகுது. அப்படியே அன்பா ரொம்ப நெருக்கமா பாசமா பேசுறது போல. இல்ல இல்ல இது சாப்பிட்டீங்களா நீங்க தேவதூதர் மாதிரி ஆயிடுவீங்க. நீங்க ஆண்டவர் சொன்னதே மறந்துட்டான் இவன் பேசுறது பேச்சுல. ஆண்டவர் என்ன சொன்னாரோ மறந்துபட்டு இவன் பேசுறது வந்து அவ்வளோ அழகா. சாப்பிட்டீங்கன்னா எப்படி தெரியுமா இருப்பீங்க? இடம் கொடுக்கிறது. இதான் அவன் பேச இடம் கொடுக்கிறது. பேச அந்த நயவஞ்சகம் தெரியல. அவன் நம்மளை கெடுக்க வந்திருக்கிறான், நம்மளை வீழ்த்த வந்திருக்கிறான்னு ஏவாளுக்கு தெரியல. நம்மள ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க, ரொம்ப அக்கறையாக பேசுகிறாங்க நம்மன்னு சொல்லிட்டு அவருடைய வஞ்சனை புரியாமல் அவன் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறான். அவட அப்படியே திசை திருப்புறான். தேவன் சொன்னது என்னன்றதை மறக்கத்தக்கதாக இவெல்லாம் சொல்லுகிறான். இது சாப்பிட்டேன்னா என்ன மாதிரி ஆயிடுவது தெரியுமா? வாழ்க்கையும் மாறிடும், கண்கள் திறக்கப்படும், கடவுள் மாதிரி ஆயிடுவேன் நீங்க. அதை மறந்து போச்சு ஆண்டவர் சொன்னது. பிசாசு சொல்கிறது தான் இப்போ பெருசாக தெரியுது. அந்த பழத்தையே பார்க்குறது இல்லை, அது கிட்டேயே போகிறது இல்லை, அது பெருசாகவே எடுத்துக்கிறது. ஆண்டவர் சொல்லிட்டார் அது சாப்பிடாதானே. இப்போ தான் பார்க்குறா அது கண்களுக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லது. யார் சொன்னது அது? அந்த அது சூப்பராக இருக்குது, இது நல்லா இருக்கும், அப்படி இருக்கும்னு தூண்டி விட்டுட்டான். அப்படியே சிந்தையை பார்வையை மாற்றி விட்ட உடனே இப்போ அது ரொம்ப அழகாக தெரியுது. ரொம்ப யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னார் அது புசிப்புக்கு ரொம்ப நல்லது, பார்வைக்கு இன்பம்னு ஆண்டவரை சொன்னார். இது பக்கமாக போகாத, சாப்பிடாதன்ட்டார். இப்போ பாருங்கள், இவளுடைய பேச்சே மாறி விடுச்சு. இவ பேச்சே மாற்றி விட்டுட்டான் பிசாசு. எதை சாப்பிடக்கூடாது, எதை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார், எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், அதை பற்றி புகழ்ந்து பேச ஆரம்பித்தேன். இது பார்வைக்கு மிகவும் புசிப்பிக்க நல்லது, பார்வைக்கு நல்லது. உங்கள் பேச்சை மாற்றி விடுறது தான் பிசாசோட வேலை. ஆண்டவரை பற்றி புகழ்ந்து ஆண்டவரை உயர்வாக பேசுறதை விட்டு வேற ஏதோ ஒன்று பேசியிருப்பீங்க. நல்லா கவனிங்க. ஒரு வாட்டி இந்த எர்பா லைஃப்னோட இது பண்ணாங்க. இது சாப்பிட்டீங்களா நீங்கள் வந்து உடம்புல நல்லா அப்படியே ஸ்லிம்மாக ஸ்ட்ரென்த் ஆகிடுவீங்க, தொப்பெல்லாம் நல்லா குறைஞ்சிரும். சரி, எங்கள் ஒய்ஃபை நான் வந்து ஒரு அழகாக ஆக்கிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கிறாங்களே, சும்மா லீனாக ஆக்கி ஒரு அழகாக. நான் ஒல்லியாக பொண்ணு தேடி இருந்தேன், பொண்ணு கிடைக்காம கொஞ்சம் குண்டாக கிடச்சிச்சு. இப்போ ஒல்லியாக பொண்ணு கிடைச்சி நம்ம ஒய்ஃபை கொஞ்சம் ஒல்லி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எர்பா லைஃப்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கலாம். அது போய் என்ன பண்ணணும், பாலில் ஊற்றி கலக்கி குடிக்கணும். குடிச்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் நாளில் என்ன பண்ணுவார், அப்படியே ஸ்லிம்மாக அழகாகிடுவீங்க. நீங்கள் மார்க்கெட்டு போனீங்கன்னா அங்கே ஒரு இடம் மிஷின் வச்சுன்னு இருப்பாங்க. உங்களை பார்த்துட்டாங்க கொஞ்சம் தொப்பையாக கொஞ்சம் குண்டாக இருக்குன்னா ஒன்று விட மாட்டாங்க. ஒன்று வாங்க வச்சுன்னு போய் எடை போடல உங்களை என்னவாங்க. எடை போட்டோன்னே பார்த்தீங்க, ஒன்றுக்கு வந்து இத்தனை 5 அடிக்கு நீங்கள் 65 கிலோ தான் இருக்கணும், நீங்கள் இப்போ 80 கிலோ இருக்கிறீங்க. இது உடலுக்கு ரொம்ப ஆபத்து. நம்ம இதுக்கு சென்டருக்கு வாங்க, நீங்கள் இங்கே ஒன்றுமே இல்லை, இந்த உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்படும் உடம்பு குறைக்கிறதுன்னு வாங்க. இவங்களும் ரொம்ப ஆசையாயிடுவாங்க, உடம்பு குறைஞ்சிருமா, வந்து பாருங்க.
பாருங்க, அவங்க ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க. அவங்க ரொம்ப குண்டா இருக்கிற ஒரு போட்டோ முதல்ல இருந்திருப்பாங்க. இது சாப்பிட்டோன்னா ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டு இருப்பாங்க. 2 போட்டோ காட்டும். பாருங்க எப்படி இருக்கிறேன் பாருங்க. இப்படி தான் இருந்தேன் பாரு, எவ்வளோ அழகாயிட்டேன். உடனே இவங்களுக்கு ஆசை வந்துடும். பரவாயில்ல, நம்மளும் ஸ்லிம் ஆகிடலாம் சொல்லிட்டு, இப்படி ஒரு ஆசை எனக்கு வந்துடுச்சு. அங்கே போனேன். அங்கே ஒரு மாதிரி ஒரு பால் மில்க்கு, அந்த மில்கில் அந்த ஒரு பவுடர், புரோட்டீன் பவுடர் கொடுக்குறாங்க. அதை போட்டு நம்ம என்ன பண்ணோம், கலக்கி குடித்தோம்னா, அது குடிச்சுனா வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். என்ன அது குடிக்கிறது போல் அவன் ஒன்று சொன்னான், இந்த ஹெர்பா லைஃப்பை நீங்கள் சாப்பிட்டோன்னா ஒல்லி ஆகிறது ஒரு பக்கம், இது நீங்கள் பிஸ்னஸாக துவங்கலாம். இதை 4 பேருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தினா உங்களுக்கு மாதம் மாதம் உங்களுக்கு பணம் வந்துடும் அப்படின்னா. அவன் சொல்ல, நான் இப்படி தான் இருந்தேன், என் பாரியா செக்கு இவ்வளோ செக்கு வச்சுக்கிறேன், கத்தியா இத்தனை லேக் வச்சுருக்கேன், இதில் சம்பாரித்தேன். உடனே என்ன பண்ணுறது, பரவாயில்ல நல்லா இருக்குதே, இதை போய் 4 பேர்கிட்ட சொல்லாமல், இது சாப்பிட்டோன்னா நீங்கள் ஸ்லிம் ஆகிடுவீங்க, அழகாகிடுவீங்க. கொஞ்ச நேரம் யோசித்தேனே, ஒரு மாதம் சாப்பிட்ட பிறகு நம்ம ஆண்டவரை விட்டு போயிடணும் பொழுது, ஹெர்பல் லைஃபே பேசணும் பொழுது, சாப்பிட்டா அப்படி ஆகிடுவேன், இப்படி என்னடா அது வஞ்சனையாக இருக்குது இது. ஆண்டவர் பேசுறதை விட்டுட்டு இந்த ஹெர்பல் லைஃபே சொல்லிருக்கணும் பொழுது, ஆண்டவர் பெரியவரா ஹெர்பல் லைஃப் பெரியவரையா? என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நான் நினைச்சேனா என் உடம்பை குறைக்க முடியும். ஹல்லேலூயா. நான் சொன்னா என் உடம்பு எனக்கு கீழ்ப்படியும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போதே நான் இருக்கிற எப்படி இருக்கணும், அப்படியா என் தொப்பையை குறைக்கணும். வார்த்தையை கொண்டு குறைக்க முடியுங்க. வார்த்தைக்கு அவ்வளவு வல்லம் இருக்கிறது. இந்த சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்ட சரீரம். இந்த சரீரத்தை எனக்கு விருப்ப போல மாற்றிக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்க சரீரத்துக்கு அதிகாரி? பக்கத்து வீட்டுக்காரா, இல்லை உங்க கணவரா, உங்க மனைவியா? நீங்க தான் அதிகாரி. நீங்க நினைச்சா உங்க உடம்ப எப்படி இருக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படி மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தணும்னா ஒரு மாதம் 4000 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு, இது என்னென்னா சாப்பிட்டுனே இருந்தால் தான் ஸ்லிமாக இருப்போம், விட்டோன்னா குண்டாயிடும். இது சரிப்பட்டு வராது நமக்கு. இது ஹெர்பா லைஃப் வேணாம். நாங்கள் அற்புதமான லைஃப்பில் இருக்கிற எங்களுக்கு ஹெர்பா லைஃப் எதுக்கு? மூலிகை லைஃப் வேணாம், வேத வசன லைஃப் எங்களுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில் வாழகிற நாம் இதை விட்டுட்டு ஹெர்பா லைஃப்பை புகழ் பாடுறது வேலையாக போடும். இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு விட்டாச்சு. ஹல்லேலூயா. அப்படிதான் ஏவாள், இது சாப்பிட்டேன்னா பார் போட்டோஃபார், இது பார்த்தோன்னா நீ அழகாயிடுவீங்கன்னா போய் நம்ம காசு தான் போகுதுங்க. அப்புறம் ஹெர்பா லைஃப் புகழ் பாடிக்கொண்டே இருக்கணும். அதை மாதிரி ஆயிட்டாவ. என்னது புசிப்புக்கு நல்லா வாடிங்க, அது நல்லா இருக்கும், வாசிங்க. அது அதே அதிகாரத்தில். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், ஆமா, பார்வைக்கு இன்பமும். நல்லது யார் சொன்ன? ஆண்டவரா சொன்ன, நல்லதா சொன்னார். அது சாப்பிடாத என்னாரு? நல்லது புசிப்புக்கு இன்பமும், இன்பமும். பார்வை புசிப்புக்கு நல்லதும், புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும். பார்க்கறதுக்கு அழகா இருக்குது. பாது புத்தியை தெளிவு பார்க்கறதுக்கு நல்லா ஆமா, பார்த்தனே பழங்க. அதை பார்க்கவே இல்லை, இப்பதான் பார்க்க ஆரம்பி. சொன்ன பேரு தான் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப அழகா இருக்கிறது. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். எதையும் கர்த்தருடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்தா ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்னு மறந்தே போயிட்டாவ. இப்ப அதையே பார்த்து அதை புகழ்ந்து தள்ளக்கூடியா இருட்டான். இதுதான் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது. எதையும் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தோடு இணைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் தெளிவாயிடுவீங்க. பிசாசின் சத்தத்தை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பிசாசின் வஞ்சனையை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தையை படிங்க, அறிக்கை பண்ணுங்க, உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்புங்க. நல்ல மனிதன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். அந்த நல்லவை இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை தான் மிக நல்லது. அதுதான் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நீங்கள் சொல்லி சொல்லி மனப்பாடம் பண்ணி அறிக்கை செய்து என் இருதயம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையால் நிரம்ப பண்ணுங்க. உங்களை பிசாசு நெருங்கவும் முடியாது. பேதுரு மார்க்கு புத்தகம் 8ஆம் அதிகாரம். மார்க் 8:31-33. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியாராலும் வேதபாரராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார்.
இந்த வார்த்தை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீசரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவிலை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவிலை சிந்திக்கிற என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்து தண்ணி குற்று நன்றாய் அறிந்த விழிப்புள்ளவராய் இருந்தான். நான் எதுக்கு பிறந்தேன், எதுக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் முடிவு என்ன, நான் என்ன செய்ய வந்திருக்கிறேன், ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அவரை பற்றி வேதத்தில் எழுதப்பட்டதை அவர் நன்றாய் அறிந்திருந்தார் இயேசு. இப்போ அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுகிறார். நான் மரிக்கணும், 3 நாள் விழுந்திருக்கணும் சொல்லி, தன் பாடுகள் படணும்னு சொல்லி, தன்னுடைய வேதத்தில் எழுதப்பட்ட காரியங்கள், தன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை குறித்து அவர் பேசி கொண்டு வரும்போது பேதுரு உடனே வந்து என்ன சொல்கிறான், தனியாக கூட்டின்னு போய் என்ன சொல்கிறான், அவரை கடிந்து கொள்ளுகிறான். நீலாம் சாகக்கூடாதுப்பா, நீ செத்துட்டா எப்படி? அப்போ ஆண்டவர் மேலே மிக அக்கறை உள்ளவனை போல, நீ எல்லாம் செத்துலாமா, நீ போயிட்டா எப்படி இப்படின்னு சொல்லி அவர் கடிந்து கொள்ளுகிறான். அப்படியெல்லாம் இந்த தப்பு பண்ணிட்டாத, அப்படியெல்லாம் நீ செத்துறாத அப்படின்னு அவருக்கு ரொம்ப அக்கறையா ஆலோசனை சொல்றது போல இயேசுவிடத்துல போய் அவன் ஆலோசனை கொடுக்கும்போது அந்த ஸ்பாட்ல கண்டுபிடிக்கிறார். ஏன்னா நான் எதுக்கு வந்தேன், ஏன் இருக்கிறேன், ஏன் இதை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன்றத ரொம்ப தெளிவாய் அறிந்திருந்தார் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை எதற்காய் வைத்திருக்கிற, எதை நோக்கி நீங்க போய் கொண்டிருக்கிறீங்க, எதை அடைய நீங்க போய் கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய லட்சியம் என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்தது அதுக்கு நேராய் போய் கொண்டிருக்கும் போது இதுதான் என்னுடைய லக்கு, இதுதான் லட்சியம் என்று தெளிவாய் அறிந்திருந்தா ஒருத்தர் குறுக்க வந்து ஐயா அதெல்லாம் வேஸ்ட்டுங்கன்னு சொன்னா போப்பானுவேன், எனக்கு தெரியும்பா நான் எங்க போயிட்டு இருக்கிறேன், அதை தான் ஆண்டவர் பின்னாக போ சாத்தானே, நான் எதுக்கு வந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியும், நல்லா தெளிவாக தான் போயிட்டு, நீ வந்து குறுக்க வந்து என்ன பண்ணிக்கிற, நீ அப்படிலாம் பண்ணிடாத, நீ செத்துடாதன்னு சொல்லி அப்படியே நல்லவன் போல நல்லது சொல்றது போல ஒரு ஆலோசனை சொல்லி கொண்டு இருக்கிறேன். நல்லா கவனிக்கிங்க, கர்த்தருடைய வார்த்தையில நீங்கள் நின்று உங்களுடைய நோக்கத்தையும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டது எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக போய் கொண்டிருக்கீங்க, அந்த தொடர்ந்து நீங்கள் அதை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது அதுக்கு குறுக்காக வந்து இது எதுக்குப்பா வேஸ்ட்டு, அங்கே ஏன் போகிற, இதுக்கு எதுக்கு போகிற, இது ஏன் செய்கிறேன்னு சொல்லி உங்களை தடை பண்ணுகிற காரியங்கள் வரும்போது நீங்கள் தெளிவாய் அறிந்திருந்தால் அது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், இது சாத்தானுடைய வேலை. இது ஆமாம், உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப பிரியமானவர்களாக இருக்கலாம், அவங்க வந்து சொல்லுவாங்க, என்னப்பா அது எனக்கு தெரியாதா அந்த கதை, இது பின்னாடி போயிட்டு இருக்கிற நீ. நாம் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, என் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, அவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், அவர் என்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்யும்படியாய் அதை என் கிட்ட கொடுத்திருக்கிறார், அதை நோக்கி நான் பயணப்பட்டு போய் கொண்டு இருக்கிறேன், இதை யாருமே தடை பண்ண முடியாது, பின்னாக போ சாத்தானேன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இடம் கூடாதிருங்கள், ஒரு தவறான சிந்தனை ஆலோசனை. என்ன சொல்ற அந்த வசனத்தை வாசிங்க, 33 வாசிங்க. அவர் திரும்பி தம்முடைய சீசரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி. தேவனுக்கு ஏற்றதையும் சிந்திக்கல, தேவனுக்கு ஏற்றது எங்க இருக்கு, தேவனுக்கு ஏற்றது எங்க இருக்கு, அவர் தம்முடைய வார்த்தையில வைத்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமானது என்ன, தேவனை விரும்புகிறது என்ன என்பதை தேவனுக்கு பிரியமானது கர்த்தருடைய வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின் மேலே கவனம் செலுத்தாதபடி சுயமாக சிந்திக்கும் போது அதை பிசாசு பயன்படுத்தி என்ன பண்ணுகிறான், சாத்தானுடைய வார்த்தை இவன் மாறுகிறான். திரும்ப 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 அடிக்கடி நான் சொல்றது, கர்த்தருடைய வார்த்தை தான் தேவன். ஹல்லேலூயா. வார்த்தை இல்லாமல் தேவன் கிடையாது. வார்த்தையில் இருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியும். வார்த்தைக்குள் எல்லாமே அடங்கும், தேவனும் அதுக்குள் அடங்குகிறார், அவருடைய வல்லமையும் அடங்கும், அவருடைய வரங்களும் அடங்கும், அனைத்து வரங்களும் இந்த வார்த்தைக்குள்ளாய் அடக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவேன், பேதுரு வந்து வரங்களை குறித்து எழுதுகிறார், நான் இயேசு வரங்களை குறித்து அவர் அங்கே எழுதலை, இயேசு விசுவாசத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார், அந்த விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன், அப்போ அவர் எதில் நிறுத்துறாரு, தான் செய்தனா இயேசு செய்த, இயேசுக்குள்ள வரங்கள் இல்லையா, எல்லாம் வரும் அவருக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. சகல அதிகாரம் அவர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை தானும் செய்வான். என்ன சொல்ல வருகிறார்,
நான் சொல்ற வார்த்தை விசுவாசித்தா ஒருத்தன் என்னை போலவே அவனால செயல்பட முடியும். இதுக்கு மேல என்ன வரம் வேணுமா? அப்போ வரம்கள்லாம் எங்க அடங்குறது? கர்த்தருடைய வார்த்தைக்குள் அடங்குறது. ஹல்லேலூயா. அதை பிரிச்சு பிரிச்சு பார்க்குறோம், பார்த்துக்கிட்டோம். அது அவங்களுக்கு இந்த வார்த்தையினுடைய மகிமை தெரியாதபடலாம் அப்படி இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் கூர்ந்து கவனிக்கும் போது தெளிவா ஒன்று தெரியுது. கர்த்தருடைய வார்த்தைக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. அதனால பிசாசும் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறான். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆமா. அதை எழுதிப்பட்டு ஆண்டவர் கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை நிர்ணயித்து அதை எழுத்தா எழுதி முன்கூட்டி எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர்கிட்ட இருக்கிற நல்ல பழக்கம் என்னன்னா, அவர் எதையும் முன்கூட்டி சொல்லாம செய்ய மாட்டாரு. ஹல்லேலூயா. நீங்க எல்லாத்தையும் அவரு சொல்லிடுறாரு. முதல்ல சொல்லிடுறாரு. முன்கூட்டியே சொல்ல நீங்க இதுக்கு புத்தகத்துக்கு பேரு தீர்க்க தரிசன புத்தகம். ஹல்லேலூயா. முன்கூட்டியே என்னெல்லாம் எப்படி நடக்க முன்கூட்டியே சொல்லிட்டாரு. மனிதனை படிக்கும்போது என்ன சொல்றாரு? நாம் நமது சாயலாக நம்முடைய ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக சொல்லிட்டு தான் செய்யறாரு. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தையில எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. எல்லாமே உங்கள் வாழ்க்கையை பற்றியும் இதுல சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்கள் எதிர்காலமும் இதுல தான் இருக்குது. உங்க தலை எழுத்தும் இந்த வேத புத்தகங்கள் தான் இருக்கிறது. உங்க ஜாதகமும் எங்க இருக்குது? பைபிள் இருக்கு. என் ஜாதகத்தை ஒரு ஜோசியர் எழுதி கொடுத்தாருங்க. நான் இந்த ராத்திரியில் இத்தனை மணிக்கு பிறந்தேன், இத்தனை மணிக்கு இந்த நட்சத்திரத்தில், இந்த லக்னத்தில், இந்த ராசியில் நான் பிறந்தேன். நான் சொல்ல அந்த ராசியை பார்த்து சொல்லியா, ஓ நீ துலா ராசியா? அவர் சொன்னார், ரசிக்கப்பட்டவர் தான். துலா ராசி பாவங்க, இவங்க கரெக்டாக ஜட்மெண்ட் பண்ணுவாங்க. துளாராசியை நம்பிட்டுக்கிறாரு, பைபிளை நம்பலவர். ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போறவங்க துளாராசி, இவங்க துளாராசியில் பிறந்தவங்க, இவங்க ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணுவாங்க. நீ அந்த துளாராசியில் என்ன எழுதப்பட்டுக்கிறோ அதுக்கு மேலே உன்னால் வளர முடியாது, அங்கே தான் நிற்கணும். அதில் என்ன இருக்குதோ நம்புறதுனால அவ்வளோதான் உன்னுடைய வாழ்க்கை. கர்த்தருடைய வார்த்தை அதற்கு மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. முடியாததை முடியும்னு சொல்லுது, நடக்காதது நடக்கும்னு சொல்றது, ஒண்ணுமே இல்லை கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்றது, காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், எதுக்கும் வாய்ப்பு இல்லாத போதும் உங்கள் பள்ளங்கள் நிரப்பப்படும் சொல்றது. ஜாதகம் அப்படி சொல்லுதா? நீ இப்படி இருக்கிற இப்படிதான் ஆவேன்னு சொல்லுது. உனக்கு எழுதப்பட்டது இதுதான், இதுதான் உனக்கு நடக்கும் தான் சொல்லுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு சொல்லிட்டு இருக்கிற. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஹல்லேலூயா. பலவீனனை பார்த்து பலவான என்று சொல்லுகிறது, பயந்தாங்கோலியை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறது. உங்களுக்கு இந்த உலகம் ஒன்று எழுதி கொடுத்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அதற்கு மாறாய் ஒன்று சொல்லி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய வார்த்தை மேலானது இருக்கிறது. யூதாஸ் காரியத்தை பத்தி பார்ப்போம். யோவான் 13ஆம் அதிகாரம் 27 29. அந்த துணிக்கை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அவர் இப்படி அவனுடைய சொன்னதின் கருத்தை பந்தி இருக்கிறவர்கள் ஒருவனும் அறியவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டு இருந்தபடினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படியாக தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கப்படியாவது இயேசு அவனுடைய சொல்லி இருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமா இருந்தது. அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமார் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். அந்த வசனம் எங்க இருக்கு? விட்டுட்டீங்களா? அது 27. சாத்தான் யாருக்குள்ள புகுந்தான்? யூதாஸ் யாரு கூட இருந்தான்? எவ்வளோ பெரிய தெய்வம்! உலக ரட்சகர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் கூட நடக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ அற்புதமான வாழ்க்கை. அனந்தனும் அற்புதத்தை பார்க்குறான், அவருடைய வார்த்தையை கேட்குறான். இதையும் தாண்டி எப்படி பிசாசு அவனுக்குள்ளே புகுந்தானா, ஒரு பண மூட்டை அவங்ககிட்ட கொடுத்துறாங்க. பண மூட்டையை
எல்லாத்தையும் விட்டு ஆண்டவருக்கு வந்தவன், ஆண்டவர் பின்னாடி வந்துட்டான். ஆண்டவர் தான் எல்லாம் வந்தவன். யூதாஸ்காரி எல்லாரும் அப்படிதான் வந்தாங்க. 12 சீசருக்கு இவனும் ஆண்டவருக்காக தான் வந்தான். இயேசு கூட இவன் நடந்தானே, இவனை எல்லாம் பொறுப்பு அந்த பணத்தை இவங்ககிட்ட கொடுத்துட்டாங்களே, ஏதாவது குறைப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? காணிக்கத்தின் வந்து கொடுத்தானே ஏசா என்ன சொல்லியிருப்பாரு, அங்கே யூதாஸ்காரி அவனை பாரு, அவங்ககிட்ட கொடுத்துட்டு இருப்பாரு. வர காணிக்கலாம் போய் யூதாஸ்காரிகிட்ட கொடுத்துட்டு இருப்பார். யூதாஸ்காரி தான் அதை வச்சுட்டு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு பாருங்க, இயேசுவை பார்க்கறத விட்டுட்டு, ஒரு சத்தத்தை கேட்கறதெல்லாம் விட்டுட்டு, அவனுடைய பார்வை பணத்தின் மேல் திரும்பினதுனால, ஒரு பார்வைங்க, ஒரே பார்வை, பணத்தை பார்த்து பார்த்து கையில் எடுக்க எடுக்க பணத்து மேலே ஒரு அவனுக்கு சின்ன ஆசை வந்துடுச்சு பாருங்க. காட்டி கொடுத்தா காசு வர அளவுக்கு போயிட்டான். ஒரு சின்ன ஆசை கூட பாருங்க நம்ம ஆண்டவர் விட்டு பிரிச்சது பாருங்க. நல்லா கவனிங்க. அதுங்க எச்சரிக்கை, பிசாசுக்கு இடம் கொடாந்திருங்கள். இயேசு விட என்னங்க பணம், இதை விட என்னங்க பாக்கியம்? ஹலோ, தேவனோடு நடக்கிற அந்த பாக்கியத்தை மேல வேற என்னங்க பெரிய பார்க்க முடியும்? பாருங்க, அந்த பெரிய பாக்கியத்தை அவங்க உணர முடியாம, தேவனோடு நம்ம நடக்கிறோமோ பேசுறோமே, தேவகுமாரன் பரலோகத்தில் இறங்கி வந்திருக்கிறாரு, ஒரு தொட்ட அற்புதம், ஒரு பேசின அற்புதம், ஒரு வார்த்தை எவ்வளவு சிவனுள்ள வார்த்தையா இருக்கு, இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கிறது. இந்த மேன்மையை இழந்து பணத்து மேல போய் காட்டி கொடுத்தா பணம் கொடுக்கணும் கிடைக்குன்னு ஒரு ஆசை வந்தது பாருங்க. பிசாசு அவனுக்குள்ள புகுந்தான். அதுக்காக இயேசு முன்னாடி வந்த அவரை காட்டி கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தேன். நிறைய பேர் வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த பணம் என்ற காரியங்கள் வரும்போது தடுமாறி போன நிறைய ஊழியக்காரர்கள் கூட, நிறைய ஊழியக்காரர்கள் பணம் என்று வரும்போது நிறைய பேர் தடுமாறி போயிட்டாங்க. கொஞ்சம் பண ஆசை, பணம் தேவை. பணம் என்னுடைய ஆதாரம் அல்ல, இயேசுவே என்னுடைய ஆதாரம். ஹல்லேலூயா. பணம் இருக்குதா இல்லையா, கர்த்தர் என்னை போஷிப்பார். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய தகப்பன், அவர் என்னுடைய ஆண்டவர், என்னை ரட்சித்தவர், எனக்காய் ஜீவனை கொடுத்தவர். நான் பட்டி நேரம் தான் எனக்கு சோறு போடணும் அவருக்கு தெரியாதா? அது கவலை இல்லை அவருக்கு. அவருக்கு அது சாதாரண விஷயம். பண ஆசை பாருங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்த கட்சியில் இயேசுவை காட்டி கொடுத்து உடைக்கப்பட்டு நொந்து போய் நாண்டு கொண்டு செத்தான். நினைச்சு பார்த்துருப்பேன், இதுக்காக வந்தோம் இயேசு பின்னாடி, நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கா, வீணா போறதுக்காக இயேசு பின்னாடி நான் சொல்றேன். நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்கிறதுக்காக இயேசு கிட்ட வரல. இயேசுவி நமக்குள்ள மகிமைப்படும்படியாய், இயேசு நம்ம எடுத்து பயன்படுத்தும்படியாய், இந்த இயேசு நமக்குள்ள வாழ்ந்து நமக்கும் பிரயோஜனமாக, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக, நாம் ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்வது மாத்திரமல்ல, அநேகருடைய வாழ்க்கையை சிறப்பாய் மாற்றுவதற்காக தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து யாரை கேவலப்படுறது, கேவலமா பார்க்கறதா, தரக்குறைவா பேசுறதும், இதுக்கு இந்த வாழ்க்கை தேவன் நம்ம அழைக்கல. நம்ம மேன்மை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. கடவுளோடு நடக்கிறன்னு இந்த உலகத்துல யாராவது சொல்றாங்களா? நாம சொல்றோம். கடவுள் என்னோட பேசினார் நானும் சொல்லிக்கிறாங்களா உலகத்துல? நாம சொல்லிக்கிறோம். என் கூட இருக்கிறாருன்னு யாரும் சொல்லிக்கிறாங்களா? நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா நாம் அவருடைய வார்த்தையால நிரம்பி கடவுள் நம்மோடு நடத்துகிறது உணர்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுகிற உணர்கிறோம். நம்மளால சொல்ல முடியும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தரை நடத்துகிறார் என்று நம்மளால சொல்ல முடிகிறது. நாம் கடவுளோடு வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற இதுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம். நமக்கு வீடு, பணம், மற்ற எல்லா காரியங்களும் எதுவாக இருந்தாலும் கூட முதல் நமக்கு ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரோடு இருக்கிறது தான் பெரிய சந்தோஷங்க. அவர் பிரசன்னத்தில் இருக்கிறதாங்க பெரிய காரியம். அதுக்கு நிகர் கிடையாது. அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு கொஞ்சம் திசை திருப்பப்பட்டு நம்ம பார்வை அப்படி திரும்பினா அதே வச்சு பிசாசு நமக்குள்ள புகுந்து நம்ம தவறாக நடக்க செய்திருவான்.
4 காரியங்கள் எழுதி வச்சிருக்கிறேன். மணி 11 ஆயிடுச்சு. அதெல்லாம் நீங்கள் தாங்க மாட்டீங்க. அதனால் அடுத்த வாரம் அது முடிஞ்சால் தொடருவோம். நான் கல்வாரி ஆண்டவருடைய பிறப்பை குறித்து அதிகமாக பேசணும்னு ஆசைப்பட்றேன். நான் பேசினது அவர் பேசுகிறத நான் பேசிடக்கூடாதுன்றதை நான் ரொம்ப, அவர் ஒரு செய்தி எடுத்து வச்சுருப்பார், அவர் தெரியாமல் நான் அதை பேசிடக்கூடாதுல்ல, அப்புறம் அதுக்கு கிளாஸ் ஆகக்கூடாது. அதனால் சரி துணுக்கு மாதிரி கொஞ்சம் பேசலாம். ஏன்னா நிறைய காரியங்கள் அவருடைய பிறப்பை குறித்து. சரி, இப்போ நான் மறுபடியும் கொஞ்சம் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், மனதில் வைப்பதற்காக. ஒரு 5 நிமிஷம் இருக்குது. பிசாசு யார்? தந்திரமலை. இதனால் நான் புரிஞ்சுக்கணும், ஏமாத்துக்காரன் அவன். ஆமாம், அவன் யார் மூலமான வருவான்? யார் மூலம்னா, ஆமாம், நமக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக கூட வரலாம். நம்மளை அன்பு காட்டுற மூலமாக கூட வந்து அவன் பேசலாம். சரி, ஓகே. 2வது, அவன் நம்ம என்ன பண்ணணும்? விழித்து இருக்கணும், விழிப்பா இருக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கை விழிப்பா இருக்கிறதா. விழித்து இருந்தால் தான் ஒரு வருகையில் போக முடியும். விழித்து இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. விழித்து இருக்க முடியும். எப்படி விழித்து இருக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது என்பதை நாம் அறிந்திருக்கணும். என்னை குறித்து என்ன சொல்லுது, நான் யாரு, ஏன் என்னை ரட்சித்தாரு, எதுக்கு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையுடைய முடிவு என்ன, எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறேன், என்னை கொண்டு தேவன் எதை செய்வார், இதையெல்லாம் தேவன் தம்முடைய வார்த்தையிலே எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இதை தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும்? பைபிள் படி. பக்கத்தில் பசங்க பைபிள் கண்டிப்பாக படிங்க, நல்லா படிங்க, நிதானமாக படிங்க, பொறுமையாக படிங்க, தியானத்தோடு படிங்க, கர்த்தரனோட பேசணும்னு படிங்க. இப்படி படிச்சிங்கன்னா நீங்கள் உங்களை குறித்து தெளிவாக அறிந்து கொள்ளலாம். தேவன் இயேசு அவர் வேதத்தில் எழுதப்பட்டதை ரொம்ப தெளிவாக அறிந்திருந்ததுனால, வேத வசனம் தன்னை பற்றி என்ன சொல்லுகிறது, நான் எதுக்கு வந்தேன், எதுக்கு போகிறேன், என்ன பண்ணுறேன், எல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக அவர் வேத வசனத்தை அறிந்திருந்தபடினாலே, பிசாசு அந்த வேத வசனத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தை பேதுரு மூலமாக பேசும்போது அடுத்த நிமிஷமே அவர் சொல்ல பின்னாக போ சாத்தானேன்றார். ஹலோ, ஆமாம், இல்லைன்னா அந்த ஆலோசனை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும். ஆமாம், எதுக்கு நீ சாகுற, நீ போயிட்டேன்னா யார் ஊழியத்தை செய்கிறதுங்க, நாங்களாம் என்ன ஆகுறது? அதனால தான் கடைசி நேரத்தில் சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கணும்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன், உங்கள் இறுதியும். ஆமாம், யோவான் 14 அதிகாரத்தை முதல் சொல்கிறார், உங்கள் இறுதியும் சொல்லிட்டு முதல் சொல்கிறார், சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறார், விசுவாசமாக இருங்க, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போகிறதுக்கு நலமாக இருக்கும், நான் போய் உங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். 3.5 வருஷம் கூட வந்துட்டாங்க, வீட்டு குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் தானே வந்துட்டாங்க. 3 வருஷம் நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல சாப்பாடு, அற்புதம், காணிக்கை, ஜாலியாகுது உங்களுக்கு. இயேசு கூட ஒரு தினந்தோறும் ஒரு மிராக்கிள் நடக்குது, ஒரு கூட்டம் பின்னாடி வந்துன்னு இருக்குது, என்ன எல்லாம் தேவையானது கிடைக்குது. இயேசு கிடைக்குதுன்னா எல்லாமே இவருக்கும் கிடைக்குது, எல்லாமே ஜாலியாக போயிட்டு இருக்கு. திடீர்னு என்ன சொல்கிறாருன்னா, கலங்காதீங்க, நான் போகிறேன்டார். எப்படி இருக்கும்? உன்னை நம்பி தான் வந்தேன், எங்களை விட்டு போனால் நாங்கள் என்ன பண்ணுறது? நீ கடைசி வரைக்கும் இருப்பீங்கன்னு பார்த்தா பாதியில் விட்டேன். ஒன்றுமே தெரியாது, ஜெபிக்க தெரியாது, பாட தெரியாது, ஒரு அற்புதம் செய்ய தெரியாது, பிஐ ஓட்ட ஒன்றுமே தெரியாது, எல்லாம் ஃபெயிலியர்னாங்க. டக்குன்னு விட்டு போகிறீங்கன்னா திகைச்சு போகிறாங்க. அசல் நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புகிறேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். அவர் உங்களை, ஆமாம், நான் சொன்னதெல்லாம் உனக்கு நினைப்பூட்டு, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிய வச்சு, நான் உங்களை கொண்டு என்னென்ன செய்யணும்னு அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை வழி நடத்துவார். இயேசு மரித்த உடனே சிதறடிக்கப்பட்டாங்க, ஓடினாங்க, பயந்தாங்க. இயேசு மறுபடியும் வந்து அவங்களோட பேசினார். பெந்தெகோஸ்தே நாள் வந்தது, பூமியில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார்.
அந்த நாள் பூமியில் இறங்கி வந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வேலை என்ன தெரியுமா? வார்த்தையை உங்களுக்கு புரிய வைக்கிறது, சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிற வேலையை உங்களுக்குள்ள செய்து கொண்டிருக்கிறார். நீங்க படிக்காம வேத வசனங்களை கேட்காம சபையில் அமர்ந்து கர்த்தரனோட பேசுவார்ன்ற ஒரு நம்பிக்கையில உட்காராம இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹலோ, வேதத்தை படிக்கும் பொழுது ஆவியானவரே எனக்கு இதுல இருந்து எனக்கு பேசுங்க ஆண்டவரே, இந்த வசனத்தை விலக்கி தாங்கன்னு சொல்லி ஒரு தாகத்தோடு இதுல இருந்து கர்த்தரோட வேதத்தை எடுக்கும் போதெல்லாம் கர்த்தர் பேச போறாருன்ற உணர்வோடு நீங்க படிக்கணும். சபைக்கு வரும்போதெல்லாம் சத்தியத்தை போதிக்கப்படும் போது நீங்கள் எப்படி அமர்ந்திருக்கணும்? ஆண்டவரே, நீங்க எனக்கு இந்த சத்தியத்தை புரிய வைங்க, என்னோட பேசுங்கப்பா, நான் இன்னும் மாறணும், இன்னும் நான் சரிப்படணும், இன்னும் தெளிவாக்கணும், இன்னும் எனக்கு ஞானம் தேவை, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நான் காரியங்கள் இன்னும் சரியாக செய்ய முடியல, அதற்கான எனக்கு ஆற்றலை கொடுக்கணும், உங்களுடைய வசனத்தின் மூலமாக தெரியப்படுத்துங்க சொல்லிட்டு ஒரு ஆவலாக நீங்கள் அமர்ந்து இருக்கும்போது தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணவர்? சத்தியத்தில் நடத்துவார். ஹல்லேலூயா. இங்க பிரசங்கிக்கப்படுற காரியம் 1 மணி நேரம் கொஞ்சமா இருக்கும், சொல்லப்படுற வசனங்களும் கொஞ்சமா இருக்கும், இங்க கொடுக்கிற வெளிப்பாடும் கம்மியா தான் இருக்கும். ஆனால் நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ள நிறைய வெளிப்பாடுகளை அவர் கொடுப்பார். ஆண்டவர் நிறைய காரியங்கள் உங்களுக்கு இதற்கு மேல புரிய வைப்பார். ஹல்லேலூயா. நீங்க இங்க புரிஞ்சுக்கிறத காட்டிலும் ஆவியானவர் உங்களுக்கு நிறைய புரிய வைப்பார். ஹல்லேலூயா. அப்படி புரிய வச்சா நீங்க எப்படி வரீங்கன்னா, ஆவலா வரீங்க சபைக்கு, கர்த்தர் என்னோட பேசணும். பரலோகத்துல மெயின் முக்கியமான நேரம் ஆராதனை நடக்கும். ஆராதனை நடந்துகிட்டே இருக்கும், துதிச்சுட்டே இருப்பாங்க. தேவன் எழுந்து நின்னோன்னு ஆராதனை ஸ்டாப் ஆயிடும். ஆராதனை அமைதியாயிடும், ஒரு சத்தம் கூட கேட்காது. ஆண்டவர் எழுந்து நின்னுட்டாருன்னா ஏதோ சொல்ல போறாரு, ஏதோ பேச போறாரு. அவருடைய வார்த்தை கேட்பதற்கு தேவ தூதர்கள் ஆவலா இருப்பாங்க. ஏன்னா அதை சொன்ன அடுத்த செகண்ட்ல அதை அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க. அதான் பரலோகத்துல நம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூலோகத்துல ஜெபம் பண்ண சொன்னார். அது மாதிரி அங்க நடக்குது எல்லாமே. சொன்ன அடுத்த நிமிஷம் எல்லாம் நடக்குது. தெய்வத்தூர்ல உடனே கீழ்ப்படிஞ்சு அவர் விருப்பத்தை நிறைவேற்றுறாங்க. எல்லாமே உடனே நடக்குது. பூமியில நடக்க மாட்டுது. பூமியிலே நடக்க மாட்டுது. ஏன்? பிதாவினுடைய சித்தம் பூமியில நடக்கல. பிதாவின் சத்தத்தை கேட்க ஆள் இல்லையே. சத்தத்தை கேட்டு புரிஞ்சுக்கினா தானே இங்கே நடக்கும். அப்படி சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க ஆள் இல்லையே. ஒரு சித்தத்தான் முக்கியம், புரிஞ்சிக்க ஆள் இல்லையே. அதை செயல்படுத்த ஆள் இல்லையே. அர்ப்பணிக்க ஆள் இல்லையே. இயேசு சொன்னார், பிதாவுடைய சித்தம் செய்வது என்னுடைய மெய்யான. இதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் நாம எதுக்கு இவங்க உட்கார வச்சிருக்கிறார்? எதுக்கு வந்தீங்க இங்க? பிதாவுடைய சித்தம் செய்வதற்காய். ஹல்லேலூயா. பிதாவுடைய சித்தம் செஞ்சுட்டா அதை விட சிறந்த ஒரு ஏன்னா பிதாவி சித்தத்துக்கு மேலே நம்ம ஒன்று புதுசாக ரொம்ப சிறப்பானதை ஒன்று யோசிக்கவே முடியாதுங்க. அது சிறந்ததாக இருக்கும், அது சிறப்பானதாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம யோசிக்க முடியுமா? ஆண்டவர் காரியத்தை ஒன்று செய்ய சொல்கிறாருன்னா அதை விட சிறப்பாக நீங்கள் யோசித்து, இல்லை ஆண்டவர் இப்படி பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லலாமா? அது நல்லா இருக்குமா? இல்லை அவரோட நம்ம பெரிய அறிவாளியாக இருக்க முடியுமா? அவரோட எதிர்காலத்தை நம்ம அறிந்திருக்க முடியுமா? நாளைக்கு என்ன நடக்க நமக்கு புரிஞ்சிருக்குமா? சொல்ல முடியுமா? அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாரு. எல்லா கால நிர்ணயத்தை அறிந்து ஒரு காரியத்தை உங்களை செய்ய சொல்றாருன்னா அது மிக சிறந்ததா இருக்கும். கண்ணை மூடிட்டு கீழ்ப்படியணும். கண்ணை மூடிட்டு இப்போ தேவன் எழுந்து நின்ன உடனே எல்லாம் அமைதி ஆயிடுவாங்க. அமைதியா, ஏன்னா அது வார்த்தை தான் முக்கியம். ஹல்லேலூயா. அவர் பேசுறத உன்னிப்பாய் கவனிப்பாங்க. இந்த வார்த்தை யாருக்கு நிறை கடந்து வருகிறது? எனக்கா? என்ன செய்ய சொல்ல போறாரா? காபிரியலை பார்த்து பேசுகிறாரா? அப்புறம் இன்னும் தெரியாது, மீகாவாலை பற்றி பேசுகிறாரா? அவங்களுக்கு பேசுகிறாரா? அந்த கூட்டத்துக்கு பேசுகிறாரா? இல்லை எப்படிப்பட்ட தூதர்களுக்கு என்ன வேலை கொடுக்குற? யாரை குறித்து பேச போகிறாரு? எனக்காக பேச எல்லாம் ஆவலாக இருப்பாங்க. எனக்காக ஆண்டவர் என்ன பேச போகிறார்? எனக்கு என்ன வேலை கொடுக்க போகிறார்? அதை செய்வதற்கு தான் என்னை படைத்து இருக்கிறார். ஹலோ, பணிவிடை செய்யும் மாவிகளாய் தெய்வ தூதர்களை படைத்திருக்கிறாரா? அப்போ அவங்க ரெடியா இருக்கிற ஆண்டவரே, நான் என்ன செய்ய, எனக்கா சொல்ல போறீங்க? அவங்க சொல்ல போறியா? எனக்கு என்ன சொல்றீங்க? ஆமாம், எனக்கு வருதா காத்துட்டு இருப்பாங்களா? ஆண்டோட சமூகத்துல ஆராதனை சிறந்தது, முக்கியமானது.
ஆராதனை நீங்கள் மனம் திறந்து ஆராதிக்கணும். நல்லா நீங்கள் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து ஆராதிச்சாதான், நீங்கள் நன்றாய் ஆராதிச்சாதான் இந்த பிரசங்கெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். பிரசங்கெல்லாம் ஆமாம், இந்த இருதயத்தை சுத்தப்படுத்துகிறோம்ல, அந்த வேலை தான் ஆராதனைப்படுது. என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் மறந்துட்டு கடவுளை உயர்த்தி துதிக்கும் பொழுது நமக்கு இருக்கிற காரியங்களெல்லாம் பாதியெல்லாம் அங்கேயே காணாமல் போகுது. பாதி அப்படியே தேவர் பிரசன்னம் நம்மளை நிரப்பி ஒரு மகிழ்ச்சி நிரப்புது. ஆவியானவர் இந்த ஆராதனை நிரப்புகிற ஒரு மகிழ்ச்சியில் நிரம்பி அப்படி திளைத்து போய் நிற்கும்போது அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நம்முடைய இருதயம் சுத்தமாக்கப்பட்ட பொழுது இந்த கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது அது அப்படியே நேரடியாக போய் இருதயத்தை நிரப்புது. ஹலோ, கர்த்தர் இதான் வச்சிருக்கிற, புரிஞ்சுக்கிங்க. அதனால் ஆராதனைக்கு முடிஞ்சுட்டு வர்றீங்கன்னா உங்களுக்கு பிரசங்கங்கள் அதிகமாக வேலை செய்யாது. உங்களுக்கு நீங்கள் கண்களை மூடி உண்மையாய் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்ளுகிறோன்னு அவர் ஆராதிக்க வரும்போது ஆராதனை ரொம்ப முக்கியம். ஆராதனை ரொம்ப முக்கியம். ஆராதனைக்கு முன்னாடி கலந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. வாங்க, உங்களால் முடியாத ஒன்றுமே இல்லை. முடியாதது ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம நம்மளால் முடியும் எது நினைச்சா முடியும். முடியாதுன்னா ஆமாம், பிசாசு சொல்லுவான். நம்ம முடியாதுன்னு சொல்ல வைக்கிறது வேலை. இல்லை முடியாதுங்க, நாங்களும் வரணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் முடியல. இல்லை முடியும், நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், என்னால் சீக்கிரம் வர முடியும். அல்லேலூயா. உங்கள் வார்த்தை நிச்சயமாகும். உங்கள் வார்த்தை ஆமாம், நீங்கள் செய்ய முடியாட்டி கூட முடியும்னு சொல்லி பாருங்க, அது ஒரு நாள் முடிச்சு காட்டுவீங்க. அல்லேலூயா. நம்மளை முடியாது, நடக்காது, கிடைக்காதுன்னு பேச வைக்கிறோம் பிசாசு. அதனால் அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. முடிய காட்டி கூட முடியன்னு சொல்லுங்கள், நடக்கா காட்டி கூட நடக்கன்னு சொல்லுங்கள். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த 4 காரியங்களை எடுத்துன்னு வந்து அதை தான் பேச வந்தேன் நான். பிசாசை எதிர்த்து நிற்பதை குறித்து தான் பேச வந்தேன். இதெல்லாம் சொல்ல இன்ட்ரோடக்ஷனை தான் சொல்ல வந்தேன் நான். ஆனால் இது 1 மணி நேரம் போயிடுச்சு. சரி, அடுத்த வாரம் இதை கொஞ்சம் டீப்பாக எப்படி எதிர்த்து நிற்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் என்றதை குறித்து அடுத்த வாரத்தை நம்ம பார்க்கலாம். கண்களை மூடி வல்லமையின் ஆவியானவர்